يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. Yang saya muliakan Ustaz Maulana Zakir Hussain, Imam Madrasah Sirajul Huda. Yang saya hormati Pengurusi Ahli Jabatan Kuasa Muslimin dan Muslimat yang dirahmati Allah Subhanahu Wa Taala. கொஞ்சம் அரபில் கொஞ்சம் மலாயில ஷாலா கொஞ்சம் தமிழில் எல்லாம் பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்துக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கான். இந்த மஜ்லிஸில் வந்துக்கிட்டு கலந்துக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய இன்விடேஷன் இருந்தனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் கொடுக்குறோம்ல, இன்விடேஷன் கொடுத்தா தானே வருவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இன்விடேஷன் இல்லாட்டி கண்டிப்பாக நம்ம இங்கே இருக்க மாட்டோம். இத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் வெளியே. அதான் நம்மளை தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சுக்குர் செய்யும் மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி மஜ்லிஸில் வந்துக்கிட்டு ரொம்ப பெரிய விஷயம், மலாய்க்கத்து வந்துட்டு கூடுற விஷயம் இங்கே வந்திருக்காங்க, கூடுற மஜ்லிஸ். நம்ம இன்னைக்கு வந்துக்கிட்டு வருஷம் வருஷம் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 12வது பரவேட்டு சொல்கிறாங்க உஸ்தாது. ஆனால் அதோட முடியக்கூடாது. மஜ்லிஸ் இருக்குதோ இல்லையோ நம்மளுக்கு வந்துட்டு அது ஆர்வம் இருக்கணும். உஸ்தாமார்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், சில நாட்களில் பேசினாங்க. ஒரு ஹதீஸ் சொன்னாங்க வந்துக்கிட்டு, ஹன்சலா சொன்னாங்களாம், நான் வந்துக்கிட்டு முனாஃபிகா போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன்னு கேட்டால் அபூபக்கர் வந்து கேட்டாங்கன்னா, ஹன்சலா சொன்னாங்க, ரசூல்லாவுடைய இருக்கும்போது, ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஈமான் அவ்வளோ பலமாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவங்ககிட்ட போன உடனே ஈமான் வந்துட்டு வளர்ந்துருச்சு, மற்ற சிந்தனையே வருது. அப்போ நான் முனாஃபிக் தானே. அப்போ அபூபக்கர் சொன்னாங்கன்னா, நானுடைய அப்போ முனாஃபிக். அதே மாதிரி இந்த மஜ்லிஸில் இருக்கும் போது நம்ம வந்து ஈமான் வந்துட்டு சரிப்படுத்திட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். எங்கே கண்டினியூ பண்ண, எங்கேயும் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எல்லா விஷயமும் பேசலாம், தீன் விஷயம் பேசத்தான் கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இல்மு கற்றுக்கிற விஷயத்த வந்துக்கிட்டு நம்ம ஷேர் பண்ணணும். உஸ்தாத்மார பேசினா நிறைய விஷயம் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அது ஒரு சில விஷயம் வந்துக்கிட்டு நம்ம போய் வீட்டில் யாருக்கு இந்த மஜ்லிஸில் வரலையோ அவங்கள்ட்ட பேசலாம். இல்லாட்டி வந்தவங்கள்ட்டே திருப்பி என்ன சொன்னாங்க நம்ம குழந்தைகள்லாம் கேட்கலாம், உஸ்தாத் சொன்னாங்களா ஞாபகம் இருக்காது. சொல்ல சொல்ல நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், கக்குவாத்தாட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. சரி, இன்னைக்கு பேசுறது வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு பேசினா வந்துட்டு நிறைய டாபிக், எண்ட்லெஸ் டாபிக். எல்லா விஷயத்துல பேசினா ரசூலுல்லாஹ் பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். சிறந்த உம்மத்துன்னு சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஏன்னா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினால தான், வேற ஒன்றும் இல்லை. மற்ற உம்மத்து அந்த மாதிரி சொல்ல, மற்ற வந்துட்டு உம்மத்துன்னு கூட சொல்லல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குர்ஆன்ல கவும்னு சொல்லியிருக்காங்க, கவும் நபி ஆதம், கவும் நபி மூசா. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு உம்மத்துன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய விஷயம், பெரிய அந்தஸ்து. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா வந்து ஒன்றும் படிக்கல, ஸ்கூலுக்கு போகல, எழுத படிக்கல, படிக்க முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட ஆளு எல்லாரும் சொல்றாங்க, கிரேட்டஸ்ட் மேன் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நபியிலே வந்துட்டு சிறந்த நபின்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்திலையும் நீங்க பாருங்க வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு ஒரு போர்ல போனா ஸ்ட்ராட்டஜினா என்ன, பிளான் பண்றது. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறோம்னா நம்ம பிளான் பண்றோம்ல, அதே மாதிரி வார்க்கு போகும்போது பிளான் பண்றது. எங்க ஆர்மிக்கு போனாங்களா, ஆர்மி ஸ்கூலுக்கு போகல, மிலிட்டரிக்கு போகல, எங்கேயும் போகல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்துட்டு அந்த இல்மம் பிளான் பண்ணா எப்படி பிளான் பண்றதுன்னா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். இப்படித்தான் செய்யணும், இங்க போனா இப்படி செய்யணும்னு. முதல் காரியம் என்ன சொல்லி கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு? ஈமான சொல்லி கொடுத்தாங்க.
நம்பிக்கை, அல்லாஹ் மேல நம்பிக்கை வந்து அல்லாஹ் மேல அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். இதைத்தான் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்தா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. பத்ர் யுத்தத்துல இந்த ஈமான் இருக்கிறதுனால எனிமீஸ் விரோதிகள் வந்துகிட்டு 1 மாசம் பயணம் தூரம் இருக்கும் போதே நடுங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன இருக்குன்னு கூட. நான் சாப்பாடு என்ன இருந்துச்சு அந்த பத்ர் யுத்தத்துல எல்லாமே குறைவா இருந்துச்சு. சில கிதாப் 313 பேர் தான் சொல்றாங்க. எத்தனையோ 2-3 ஒட்டகம், 2-3 குதிரைகள், கத்திலாம் வந்து உடஞ்ச கத்தி வால் அந்த மாதிரி வச்சுதான் வந்தாங்க. ஆனா வந்துகிட்டு எதிரிகள் எவ்வளவு இருந்தாங்க? 1000கணக்கில் இருந்தாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டா இருந்தாங்க. குதிரை, ஒட்டகம் எல்லாம் சண்டை போடுறது எல்லாம் இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு பயமே இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லை. யாருக்கு? ரசூலுல்லாஹ் சஹாபாவும். ஏன்? அல்லாஹ் நம்மளோட அந்த தர்பியத்துல வந்தார். வெற்றி யாருக்கு? முஸ்லிம்கள். இன்னைக்கு இதைத்தான் நம்மவும் பார்க்கிறோம். இப்போ முஸ்லிம்களுக்கு வந்துகிட்டு வெப்பன்ஸ் இல்லை பாலஸ்தீன்ல, அதனாலதான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு மாறின விஷயம். நம்ம திருப்பி வந்துகிட்டு பத்ர் யுத்தத்தை பார்த்தா வந்துகிட்டு பத்ர் யுத்தத்துல என்ன நடந்துச்சோ அந்த ஈமான் இருந்தா இன்னைக்கு எப்போதும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த வெற்றி கிடைக்கும். அது ஒரு ஹதீஸ்ல வருது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா பத்ர் யுத்தம் முடிஞ்ச உடனே ஒரு காலம் வரும் வந்துகிட்டு முஸ்லிம்கள் எல்லாம் வந்துகிட்டு ஒரு சாப்பாடு போற மாதிரி வருமா. தாளத்துல சாப்பாடு நம்ம எப்படி எடுக்கிறோம்? நம்ம எடுத்தா என்ன செய்ய முடியாது? சாப்பாடு ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம வாட்டி எடுத்து முழுங்கலாம். ஒரு கோழி இருக்கு, நம்ம எடுக்கும் போது என்ன செய்யும்? ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. என்ன எடுக்காதுன்னு சொல்ல முடியாது, தடுக்கவும் முடியாது. ஒரு லட்டு இருக்கு, லட்டு எடுக்கிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. முஸ்லிம்கள் அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. சாப்பாடு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, அப்ப ரொம்ப குறைவா போயிடுவாங்களோ அப்படின்னு. இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு வியாதி வரும், வஹண்ட். வஹண்ட் வந்து யாருக்கும் தெரியாது அந்த நேரத்துல என்னன்னு. வஹண்டா துனியாவுக்கு ஆசைப்பட்டு மவுத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க, அந்த மாதிரி வருவாங்க. ஆனா முஸ்லிம்கள் நிறைய இருப்பாங்க, அதிகமா இருப்பாங்க. அந்த பயம் வந்துகிட்டு அல்லாஹ் வந்துகிட்டு எதிரிகளுக்கு முஸ்லிம்கள பயத்தை எடுத்துருவாங்க. இப்ப எதிரிகள் வந்துகிட்டு முஸ்லிம்க்கு பயப்படுறதே இல்லை. இப்ப நம்ம எங்க போனாலும் என்ன எது வேண்டாலும் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்துகிட்டு என்ன ஒரு தைரியத்துல இருக்குன்னா ரசூலுல்லாஹ் தான் நம்ம ஒரு ஹீரோ. ஹீரோனா எல்லாருக்கும் தெரியும்ல. ஹீரோனா நம்ம முதல்ல என்ன நினைப்போம்? படத்துல உள்ள ஹீரோ தான் நினைப்போம். படத்துல ஏன் ஹீரோன்னு சொல்றோம்? ஏன்னா ரொம்ப தைரியம். ரசூலுல்லாஹ்க்கு அந்த தைரியம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு எதுக்குமே பயமில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்துல ஹிஜ்ரா பண்ணும்போது அபூபக்கர் சித்திகோட அந்த குகைக்குள்ள போனாங்கல்ல ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக். அப்ப எதிரியை தேடும் போது அந்த குகைக்கு வாசல் வந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு பயந்துட்டாங்க. அது ஒரு சூரா தௌபால வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தஹஸன், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மளோட தான் இருக்கான். அந்த தைரியம் தான் வந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்துட்டு எடுத்து சொன்னாங்க. இந்த தைரியம் இருக்கிறனால அவங்க எங்க போனாலும் வந்துட்டு ஒரு பயம் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு அந்த கரேஜ், அந்த பிரேவரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்துகிட்டு மதீனாவுக்கு போன உடனே அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணாங்க மதீனாவை. அவங்க தான் ஜட்ஜு, அவங்க தான் சிஇஓன்னு சொல்றோம்ல, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், எல்லாம் அவங்க தான். அதே மாதிரி ஹெட் ஆஃப் ஸ்டேட், இங்கே மலேசியாவில் மந்திரி பசார் அந்த மாதிரி ஆகும்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி எல்லாமே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்க்கு வந்து அந்த தன்மையை கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரிசமமா தான் செய்வாங்க. ஜஸ்டிஸ் ஹோல் யாரா இருந்தாலும் சரி பிரியத்தை காட்டுறாங்க. மெயின் குவாலிட்டி ரசூலுல்லாஹ் என்ன? ரொம்ப பிரியமா, ரொம்ப அன்பா இருப்பாங்க. இந்த தன்மை நம்ம இருந்தாவே மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. யார் என்ன சொன்னாலும் கோவப்படுறது இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க முடியுமா? மாஷா அல்லாஹ். யார் ஒன்றும் செய்யாட்டாம நம்ம கோவப்படுறோம், செஞ்சா ரொம்ப பிரச்சனையா போயிடும். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு மனிதர்களுக்கு ரொம்ப வந்துகிட்டு பாசத்தை காட்டினாங்க. விருந்துகளுக்கு, செடிகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு. போர்ல போகும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட, நம்ம சண்டை போடும்போது வந்துகிட்டு சில விஷயத்தை வந்துகிட்டு நம்ம செய்யக்கூடாது. என்ன? சின்ன பிள்ளைகளை, பெண்களை, அவங்களெல்லாம் வந்துகிட்டு ஒன்றும் செய்யக்கூடாது. வயசானவங்கள, முடியாதவங்கள, அவங்க பொருளை, அவங்க வீடெல்லாம் வந்துட்டு எரிக்கக்கூடாது.
அதெல்லாம் ஒரு சட்டம், போர்ல ஒரு சட்டம். இதுலயே வந்துகிட்டே துனியாவிலேயே சொல்லி இப்பவும் சொல்றாங்க, யூஎன்ல வந்து ட்ரீட்டிஸ் இருக்கு, வாக்கு போற மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப யாரும் செய்ய அதை வந்துட்டு ஃபாலோ பண்றது இல்லை. இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப சஹாபாக்கள் எப்படி வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சஹாபாக்கள். எப்படி ஸ்ட்ராங்கா வந்துட்டு அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தமான சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி கரேஷ். அதே மாதிரி வந்துகிட்டு வீட்லயும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அவங்க வைஃப்ஸ் பஞ்சாதி மேல வந்துகிட்டு எல்லா விஷயங்களையும் வந்துகிட்டு நல்லா வந்துகிட்டு சமமா இருப்பாங்களாம். கன்சல்டேஷன் மஷூரா பண்ணுவாங்க. ஒரு சமூகம் வந்துகிட்டு அன்னைக்கு கூட உஸ்தாத் சொன்னாங்க, அந்த ஹுதைபியாவுக்கு போகும்போது மக்காவுக்கு இஹ்ராம் கட்டிக்கிட்டு ஆட்டை எடுத்துட்டு போறாங்க உம்ரா செய்யறதுக்கு. ஹுதைபியால வந்துகிட்டு காஃபிர் என்ன செய்யறாங்க, முடியாது, நீங்க வர முடியாது சொல்லிட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இல்ல நம்ம எப்படி போய் இது வரைக்கும் வந்துட்டோம், நம்மளுக்கு இது ரொம்ப மானுவா போச்சு, நம்ம எப்படி நம்ம இது பண்ண முடியும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா திருப்பி உள்ள போய் பொண்ணு உம்மு சலமாட்ட கேட்டாங்க. கேட்க அவசியம் இல்லை, ஆனா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம விஷயத்துல வந்துட்டு எல்லாமே நம்ம கன்சல்ட் பண்றது, மஷூரா பண்றது. இப்போ உம்மு சலமாட்ட கேட்டாங்கன்னா என்ன செய்யறது, இந்த மாதிரி சொல்லியாச்சு. சஹாபாக்கள் வந்துக்கிட்டு இல்ல இல்ல சண்டை தான் போடணும், நம்ம எப்படி போகணும்னு சொல்றாங்க. இப்போ உம்மு சலமா சொன்னாங்கன்னா, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க இஹ்ராம கட்டிட்டு நீங்க வந்துட்டு போய் குர்பான் கொடுத்துருங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி செஞ்சாங்கன்னா சஹாபா எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல என்ன நமக்கு தெரியுதுன்னா வீட்டு விஷயத்துலையும் பெண்கள்கிட்ட நம்ம வந்து ஆலோசனை கேட்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நபி பட்ட வரதுக்கு முதல்ல பெண்கள்லாம் வந்துட்டு மக்கள் எப்படி செகண்ட் கிளாஸ் இருந்தாங்க, கீழ்த்தனம். பெண்கள் தான் வந்துட்டு மதிப்பு இல்லை, ரசூலுல்லாஹ் தான் வந்துட்டு சமமாக்குனாங்க எல்லா விஷயத்திலையும். இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா வந்துக்கிட்டு பெண்கள் வந்துக்கிட்டு ஆம்பளைங்க என்ன வித்தியாசம்னா மெயின் வந்துக்கிட்டு தக்குவாவுடைய விஷயம். யார் தக்குவா கூட இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்துக்கிட்டு எல்லாம் மேல பிரியம் ஜாஸ்தி. இதைத்தான் வந்துக்கிட்டு நம்ம அடிக்கடி பேசணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா எல்லா விஷயத்திலையும் சீரியஸா இருந்தா கூட ஜோக் அடிப்பாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஜோக் ஆனா சஹாபா கேட்டாங்களாம், ரசூலுல்லாஹ் நீங்களுமா ஜோக் பண்றீங்கன்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாமா ஜோக் பண்ணாங்க, ஜோக்ல எல்லாம் உண்மைதான் சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், எப்ரூவ் வந்தா எல்லாம் போய் ஜோக்கு தான். ஒரு வருஷம் ஞாபகம் இருக்கு எனக்கு, பின்னாடி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றாரு எனக்கு, இந்த மாதிரி சொல்றாரு, இந்த சலீம் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. இது ஒரு ஜோக்கு, எனக்கு தெரியல. நான் இன்னும் இல்லை ராஜி நான் வந்து அப்போ வந்துட்டு ஹெட்ஃபோன்லாம் இல்லை, வீட்டு ஃபோன் தானே. சலீம் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்றேன். ஒரு ஆள் எடுக்கிறாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், கேன் ஐ ஸ்பீக் டு சலீம் கேட்டாரு. அவர் சொன்னா சலீம் நான் தான். என்ன அவர் சொன்னாரு, நீங்க இறந்து போயிடு இல்லையே அப்படியே அவரும் சிரிக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, நான் தான் பிளான் பண்ணுவோம். இது ஒரு ஜோக். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அந்த மாதிரி ஜோக்லாம் பண்ணல. ஜோக் பண்ணா வந்து என்ன உண்மையை தான் சொன்னாங்க. ஒரு வாட்டி அனாஸ் மாலிக் கூப்பிட்டாங்க, யா ஜுல் உசுனைன்ல யா ஜுல் உசுனைன். அப்படின்னா யா ரெண்டு காது உள்ளவர், ரெண்டு காது உள்ள உண்மை தானே என்ன அப்படி. அதே மாதிரி ஒரு வயசான ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், வயசானவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு துஆ செய்யுங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், வயசானவங்கலாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களா, இல்லை நீங்கள் போகும்போது வந்துக்கிட்டு சின்ன வயசாக தான் போவீங்கன்னு. போகவே பார்த்தோன்னா சொர்க்கத்தில் வயசானவங்களும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வந்துக்கிட்டு எளிமையாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆள் வந்துக்கிட்ட பேரை மறந்துட்டாரு, ஒரு சஹாபா வந்து சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட, உங்க ஒட்டகத்துல எனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஓட்டுறதுக்கு, ஏறி உட்கார்றதுக்கு. அவங்க சொன்னாங்களா, உனக்கு வேணும்னா குட்டி ஒட்டகம் கொடுக்குறேன். குட்டி ஒட்டகத்துல நான் எப்படி உட்கார்றதுன்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, எல்லா ஒட்டகம் வந்துக்கிட்டு உன்னோடைய குட்டி தானே அப்படின்னு சொன்னாங்க. உண்மையை தான் சொன்னாங்கன்னா நான் ஜோக். அதே மாதிரி நம்மளும் வந்துக்கிட்டு ஜோக் சொல்ல போது உண்மையை சொல்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். புரியுமா? சரி, இன்னைக்குள்ள மஜ்லிஸ்ல உஸ்தாத் கொஞ்சம் சொன்னாங்க இந்த ஸலவாத் சொல்றதை பத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது மலாயிகத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துக்கிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுஜூத் பண்ண சொன்னாங்க. அல்லாஹ் சுஜூத் பண்ணல, மலாயிகத்தை
சுஜூத் பண்ண சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றா இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் மலாயிகத்து வந்துட்டு ஸலவாத் சொல்றார். அது ஒரு பெரிய தரஜா ரசூலுல்லாஹ் கிட்ட. அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவங்க நீங்களும் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்க. அப்ப அல்லாஹ் சொல்றது வந்துகிட்டு ஸலவாத் சொல்ற ரசூலுல்லாஹ்க்கு வந்துகிட்டு ஒரு பெரிய அந்தஸ்து கொடுக்கிறதுக்கு. மலாயிகத்து வந்துகிட்டு துஆ கேட்கிறாங்க. மலாயிகத்துக்கு ஸலவாத் சொல்ல துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு நல்ல தரஜா கொடுங்க. அதே மாதிரி நம்ம ஸலவாத் ஸலாம் சொல்றது வந்துகிட்டு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறது, நம்மளுக்கு வந்துகிட்டு அந்த நன்மை கிடைக்கும், பஹலா கிடைக்கும். ஒரு ஸலவாத்துக்கு நம்மளுக்கு எத்தனை பஹலா கிடைக்குது? 10 கிடைக்குது. நம்ம ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொன்னா நமக்கு அல்லாஹ் 10 நன்மை தரான். அப்ப கொஞ்ச நேரத்துல எவ்வளவு ஸலவாத் சொல்லலாம்? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு உஸ்தாத் சொன்னாங்க 70,000 ஸலவாத் சொல்ல போறோம். அப்பனா எத்தனை கிடைக்கும்? 10னா 7 லட்சமா? 7 லட்சம். மாஷா அல்லாஹ். இது சில மദ്രஸால வந்துகிட்டு வழக்கமா செய்யறாங்க. இந்த வருஷம் இவ்வளவு ஸலவாத் செஞ்சோம். நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க. நான் பார்த்தேன் ஒரு மദ്രஸால இந்த வருஷம் எத்தனை ஸலவாத், இந்த அடுத்த வருஷம் எத்தனை ஸலவாத் செய்ய போறோம் அப்படி ஒரு பிளான் பண்றாங்க. மாஷா அல்லாஹ். ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஸலவாத் சொல்றது டெய்லி சொல்லணும். ஸலவாத் வந்துட்டு அதிகமா சொல்றது ஜும்ஆத்துல சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது, ஜும்ஆ அஸ்ர் முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்துட்டு அதே இடத்துல உட்கார்ந்து உம்மி ஸலவாத் 80 வாட்டி ஓத சொல்றாங்க. உம்மி ஸலவாத் நிறைய ஸலவாத் இருக்குல்ல. உம்மி ஸலவாத் வந்து கிதாப்ல நம்ம பார்த்தா இருக்குது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யினா முஹம்மதின் அப்திகா நபிக ரசூலுல் உம்மி வ அலி ஸஹ்பி அஜ்மஈன் அப்படி இருக்கு. இது ஒரு வெர்ஷன் இருக்கு. ஏதாச்சும் நம்ம வந்துகிட்டு ஞாபகம் சில நேரத்துல மறந்துடுவோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டெக்னாலஜி கொடுக்குறாங்க நமக்கு. ஹெட்ஃபோன்லயே நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல வந்துகிட்டு நம்ம ஸலவாத் சொல்றோம். ஸலவாத் கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா வசதியும் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க நமக்கு நல்ல வழியா யூஸ் பண்றதுக்கு தான். கால் பண்றோம், எஸ்எம்எஸ் பண்றோம், இதெல்லாம் இப்ப ஸ்மார்ட் போன் தான் வந்துருச்சு. இப்ப எல்லாமே டவுன்லோட் பண்றாங்க. சோ நல்ல காரியத்துல நம்ம யூஸ் பண்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அது பரக்கத்தா இருக்கும். ரெண்டாவது வந்துகிட்டு நம்ம வந்துகிட்டு ஸலவாத் அதிகமா செய்யறது வந்துகிட்டு ரசூலுல்லாஹ்க்கு போய் சேர சலாம் இருக்குது, நம்மளுக்கு அந்த நன்மை இருக்குது. பாவ மன்னிப்பு, நம்மளுக்கு பாவத்தெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கணும். அதே மாதிரி வந்துகிட்டு மலாயிகத்து நம்மளுக்கு துஆ கேட்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்லப்பட்டு நம்ம துஆ கேட்கிறோம்ல, உஸ்தாத் மார்கள் சொல்ல தொழுதுட்டு துஆ கேட்கும் போது என்ன செய்யறாங்க? முதல்ல ஸலவாத்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்துகிட்டு ஹதீஸ்ல சொல்லப்பட்டு ஒரு துஆ ஸலவாத் இல்லாம துஆன்னா வந்துட்டு அது தடுக்கப்படும். எல்லா துஆவுக்கும் நம்ம வந்துட்டு ஸலவாத் சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோம் அப்படி. இன்ஷா அல்லாஹ் ஸலவாத் வந்துட்டு நம்ம எவ்வளவு ஸலவாத் நம்மளுக்கு மனப்பாடம் பண்ண முடியும் அது மனப்பாடம் பண்ணணும். சில பேர் வந்துகிட்டு இந்த நேற்று சொன்னாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸலவாத் அத்தஹியாத்துல ஓதணும். அதை ஓத சொல்றாங்க. அதிகம் எது நம்மளுக்கு முடியுதோ டைம் இருக்குதோ அதைத்தான் நம்ம வந்துகிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்க, இது வந்து நம்ம பழக்கத்துக்கு வர மாட்டேங்குது. தஸ்பீஹ் எப்போதும் வந்துட்டு கையில வச்சிருக்காங்க. தஸ்பீஹ் இருந்தாவே நம்ம ஏதாச்சும் செய்ய சொல்லுவோம், ஓத சொல்லுவோம். ஸலவாத் சொல்லாட்டாலும் இதை கலிமா சுப்ஹானல்லாஹ் ஏதாச்சும் நம்ம சொல்லிடுவோம். இப்போ வந்துட்டு டெக்னாலஜி மாதிரி போய் கவுண்டர் வந்துருச்சு. முந்தைய கவுண்டர் இதாக இருந்துச்சு, அனலாக் இருந்துச்சு. இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு. எல்லாமே நமக்கு அட்வான்டேஜ் தான். அதை நம்ம யூஸ் பண்றது நம்ம இதுல இருக்குது, நம்ம கையில தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுதான் நம்ம வந்துக்கிட்டு கொஞ்சம் கவனம் செலுத்தினா வந்துக்கிட்டு அமர்தல்ல வரும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்று சொல்றாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் எத்தனை இருக்கு? இது ஒரு ஹோம்வொர்க், நீங்க போய் தேடணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் எத்தனை இருக்குன்னு எனக்கு கூட தெரியும், உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். நிறைய இருக்கு. அதுல நம்ம என்ன யோசிக்கணும்னா, போன மாசம் இந்த மாசமும் நம்ம வந்துட்டு அந்த ரசூலுல்லாஹ் சுன்னத்து ஒண்ணு இன்க்ரீஸ் பண்ணிருக்குமா இல்லைன்னா யோசிக்கணும். போன மாசம் இவ்வளவு செஞ்சோமே, இந்த மாசம் கூட செஞ்சோமா, அதே லெவல்ல இருக்குமா குறைஞ்சிருக்குமா? ஒரு முஃப்தி சொன்னாரு, நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு பிரச்சனை இல்லை, அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ல இருப்பாங்க. ஈமான், அமல்கள்ல, யக்கீன்ல எல்லாத்துலயும் வந்துட்டு எல்லாருமே டிஃப்ரெண்ட் லெவல் தான். அவங்க சூழ்நிலை. சில பேருக்கு அல்லாஹ் நிறைய டைம் கொடுக்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைம் நிறைய கொடுக்குறான். இதை தான் நம்ம வந்துக்கிட்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்துக்கிட்டு
சில பேருக்கு ரொம்ப பிஸியா உண்டு, அந்த பிஸிலேயே வந்து சில பேர் அமல் செய்யறாங்க. காடியில போகும்போது ஜிக்கிர் பண்ணிக்கிட்டு, இல்லாட்டி இப்போ கேசட், சிடி, யூஎஸ்பி போய் என்னென்னமோ வந்துருக்கு காடியில், அதுல பயான் கேட்டுக்கிட்டு, குர்ஆன் ஆயத்தை கேட்டுக்கிட்டு, தஃப்சீரை கேட்டுக்கிட்டு, இதே நம்ம வந்துட்டு வாழ்க்கையில வந்துச்சாக்கும் நம்ம வீட்லயே வந்துக்கிட்டு சூழ்நிலை மாறி போகும். பிள்ளைகள்லாம் நான் ஒரு உஸ்தாத் சொன்னாரு, இதே விஷயத்த பேசி பேசி சின்ன பிள்ளைல இப்ப வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல என்ன சண்டைன்னா, அப்பா அக்கா வந்துகிட்டு அவன் தும்மா போட்டான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லல, இந்த விஷயத்தான் பேசுறாங்க, மற்ற விஷயத்த பேசல. அப்ப வீட்டுல நம்மளுக்கு வந்துகிட்டு ஈமான் அமலோடைய சூழ்நிலை வந்தா ஷைத்தான் ஓடி போயிடுவோம். அதுல நிறைய நம்ம வந்து துஆக்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன துஆக்கள் வந்துகிட்டு நம்ம நிறைய அமல் செய்யணும். இது எனக்கு தான் நான் சொன்னேன், எனக்கு செஞ்சா வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வீங்க. நீங்க செய்யறத நீங்கள் வந்து அதிகமா செஞ்சுட்டு வந்தீங்களாக்கும் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் வந்துகிட்டு ஈமான். ரசூலுல்லாஹ் வந்துட்டு எப்படி யோசிச்சாங்கன்னா வந்துட்டு கடைசி குழந்தை பிறக்கிறது துனியாவில கூட வந்துகிட்டு சொர்க்கத்துக்கு போகும், அந்த மாதிரி ஃபிக்ர். யாரையும் ஒன்றும் பார்க்கல ரசூலுல்லாஹ், நம்மளெல்லாம் அல்லாஹ் அனுப்பியிருக்கா. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான் சூரா வாஷியால, ஃபஸக்கிர் இன்னமா அன்த முஸக்கிர், நீங்க யாவும் காட்டுங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, யாவும் காட்ட தான் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் வந்துகிட்டு தெளிவுபடுத்தணும், யாவும் காட்டணும். இப்ப ரசூலுல்லாஹ் இல்ல, சஹாபாக்கள் இல்ல, இப்ப நம்ம தான் கலீஃபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள கலீஃபாவா எடுத்துருக்கான். அதான் ஒரு உஸ்தாத் சொன்னாரு, நீ என்ன செய்யற, என்ன உத்தியோகத்தில் இருக்குன்னு கேட்டா நம்ம வந்து முதல்ல இது கலீஃபா தான் சொல்லணும். கலீஃபா தான் ஹையஸ்ட், அடுத்ததுதான் மற்ற வேலை நம்மளுக்கு. கலீஃபாவுடைய வேலை தான் மெயின் வேலை நமக்கு. இதை வந்துகிட்டு நம்ம வந்துகிட்டு ஒரு கடமையா நம்ம செய்யணும், ஒரு ஹாபியா செய்யக்கூடாது. ஃப்ரீ டைம் நம்ம செய்வோம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் நம்ம காலையில இருந்து எந்திரிச்சு நம்ம வேலை செய்யறது, இல்லாட்டி ஓய்வு நேரத்துல கூட என்ன செய்யணுமோ இதுதான் நம்ம வந்துட்டு ஃபிகர்ல இருக்கணும். அவங்க சொல்றது கண்டிப்பா உண்மையா இருக்கும். யஹூதியா சரி, கிறிஸ்தவனாலும் சரி, அவங்களுக்கு வந்து சேம் ட்ரீட்மெண்ட் தான். அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது இல்லை. அவங்களுக்கு ஒரு இத்தோப்பியாவுக்கு ஒரு ஜமாத் போகும்போது ஒரு கிறிஸ்டியன் ஆளை தான் கூட்டிட்டு போனோம் எம்பசடரா இத்தோப்பியாவுக்கு. அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம பக்கத்து வீடு நேபர்ஸ் ஜீரான்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி கொடுக்குறது. ஏன்னா வந்துக்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய மெயின் எய்ம் என்ன, எல்லாருக்கும் வந்துட்டு இஸ்லாம் போய் சேரும், ஹிதாயத்து கிடைக்கும். இப்போ ஒரு ஆள் வந்துக்கிட்டு போய் ஒரு பொருளை விற்க சொன்னா அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, இப்போ 10 பொருளை நீ போய் வித்துட்டு தான் வரணும். என்ன ஆச்சுன்னு தெரியாது, நீ 10 பொருளை வித்துட்டு வரணும். அவங்க என்ன செய்வாங்க, எப்படியா இருந்தாலும் சரி, யார் திட்டினாலும் சரி, எப்படியாச்சும் விற்கத்தான் பார்ப்பாங்க. அதே தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. நீங்க திட்டினாலும் சரி, என்ன செஞ்சாலும் ஹிதாயத்து உங்களுக்கு கிடைச்சா போதே. அப்ப நம்ம என்ன தன்மையில போவோம், ரொம்ப பாசத்தோட பேசணும், ரொம்ப அன்பா பேசணும். அவங்க கோவப்பட்டா நம்ம கோவப்படக்கூடாது. ஒரு யஹூதி வந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து ஏ முஹம்மத் அப்படின்ட்டு சும்மா கேலி பண்றதுக்கு, கீனா பண்றதுக்கு எல்லாருமே. இஸ்லாம் தான் என்ன அப்படின்னு இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, அமைதியா சொன்னாங்க, இஸ்லாம் தான் உன்னோட மரியாதையா பேசுறது அப்படின்னு சொன்னாங்க. அது உடனே விளங்கிடுச்சு அவருக்கு மூஞ்சி பயப்பிடுச்சு, ஆஹா நம்ம ஒழுங்கா பேசல போல. இதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஒரு ஆள் அது கொடுத்தா நம்ம திருப்பிக்கிட்டே என்ன சொல்லுவோம், நம்ம திருப்பிக்கிட்டு சண்டை போட பார்ப்போம். இது நம்ம கொஞ்சம் நம்ம வந்துக்கிட்டு டெய்லி மாற்றணும். சில ஹேபிட்ஸ் தனியாக இருக்குல்ல, மாறுறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு துவா கேட்டு இன்ஷா அல்லாஹ் லேசாக்கி வைப்போம். கடைசியாக வந்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம சலவாத்து சொல்றதை வந்துக்கிட்டு உஸ்தாத் சொன்ன மாதிரி விளக்கம் உஸ்தாத் கொடுப்பாங்க. அடுத்தது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட சலவாத்து தான் அப்புறம் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளான சலவாத்தை உஸ்தாத் சொன்னாங்கன்னு சொல்கிற மாதிரி உஸ்தாத் விளக்கம் கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம யார் புது எடுத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம சலவாத்து செய்வோமா? நம்ம லாயர் அவங்க மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பயானை நம்ம நடத்தணும். அந்த லைன்ல இருக்கிறாங்க, விளக்கங்கள் அதிகமாக விளங்கிய ஒரு மனிதர் அவங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அவங்க சொன்னது பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தோட பிரேத மஜ்லிஸ். இப்போ அது விஷயமா
நிறைய சிறப்புகள் இருக்கு. நான் சொல்றேன், அது 15-17 சிறப்புகள் ஹதீஸ்ல வந்த விஷயங்கள். அதனால என்ன பலன்கள் இருக்கு, அது ஏன் நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ல இருக்கிறேன். முக்கியமா நீங்க இல்லாத எடுத்துக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது 4 லைன்ல நம்ம உட்காரணும். இது மாதிரி உட்கார போகுது 4 லைன், இந்த பக்கம் ஒரு லைன், அவங்கள பார்த்த மாதிரி ஒரு லைன், அதே மாதிரி அவங்க முதுகுக்கு ஒரு லைன், அவங்கள பார்த்த மாதிரி ஒரு லைன் உட்கார்ந்துட்டு பொதுவோட நம்ம உட்கார்ந்து. என்ன இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, தக்பீர் கட்டிட்டு நம்ம நிக்கிறோம். யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு முன்னாடி. ஏன் நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம அல்லாஹ்வை பார்க்கிறோம் அல்லது அல்லாஹ் நம்மளை பார்க்கிறோம். அப்பதான் தொழுகை கூடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதக்கூடிய இந்த முறையும் பாருங்க. இந்த இடத்துல இப்ப நபி இருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கும்? அதான் இப்ப மெயினா யோசிக்க வேண்டிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இருக்கிறாங்க, நாம எப்படி இருப்போம்? அப்ப அந்த ஒரு சிந்தனையோடு எண்ணங்களோடு அது மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு கற்பனையை உண்டாக்கி கொண்டு நம்ம உட்கார். இது இன்றைக்கு ஒரு பயிற்சி மாதிரி தான், தவிர இதை ஓதிட்டா நம்ம எல்லா கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ சொன்னாங்க டெய்லி இது மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனுடைய சிறப்பு அதுல வருது. தயவு செய்து அந்த தருவது அந்த ஸலவாத் முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் 2 பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஸலவாத் கையை கொடுத்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கை கொடுக்குறோம். முஸாஃபா இருக்கிற வரைக்கும், கை இருக்கிற வரைக்கும் 2 பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். குர்ஆனை ஓதுறத நபி பிரியப்படுறாங்க, ஸலவாத் ஓதுறதை அல்லாஹ் பிரியப்படுறாங்க. பாருங்க, குர்ஆனை ஓதுறதை நபி பிரியப்படுறாங்க, ஸலவாத் ஓதுறத அல்லாஹ் பிரியப்படுறான். இப்போ அல்லாஹ்வுடைய விருப்பம் வேணும் என்றால் ஸலவாத் நிறைய ஓதுங்க, நபியுடைய விருப்பம் வேண்டும் என்றால் குர்ஆனை அதிகமா ஓதுங்க. ரெண்டுக்கும் ஒரே விதமான நன்மை அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பெயரை கேட்டு யார் ஸலவாத்துக்கு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையோ, ரொம்ப பெரிய விஷயம் சொல்றாங்க, அவர் கஞ்சா அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பெயரை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லலையோ ஆக மிகப்பெரிய கஞ்சா வந்துட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது பிறகு ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைக மின் உம்மத்திக ஸலாத்தன் கதபல்லாஹு லஹா பிஹா 10 ஹஸனாத் வ மஹா அன்ஹு 10 சய்யாத் வ ரஃபஅ லஹு 10 தரஜாத் வ ரத்த அலைஹி மிஸ்லிஹா. நாம ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றோம், அல்லாஹ் 10 பாவத்தை மன்னிக்கிறான், 10 தரஜாத் அல்லாஹ் உயர்த்துறான், 10 நன்மைகளை அல்லாஹ் எழுதுறான். 10 தடவை நாம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அல்லாஹ் திருப்பி சொல்றான். நமக்கு ஒரு தடவை நம்ம சொல்றோம் நபிக்கு, அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? 10 தடவை அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த அடியான் மீது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கட்டும், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கட்டும், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தவரை ஒரு தடவை ஸலவாத் சொன்னா 10 விதமான நன்மைகள், 10 தடவை சொன்னா 100 விதமான நன்மைகள், 100 தடவை சொன்னா 1000 விதமான நன்மைகள். இப்ப நம்ம லேசா ஏராளமான நன்மைகளை அடைய போறோம். ஹதீஸ்ல வந்த விஷயங்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ், மன் ஸல்லா அலா மிஅத கதபல்லாஹு பைன ஐனைஹி, யார் 100 தடவை ஸலவாத் ஓதிக் கொள்கின்றார்களோ அவருடைய 2 கண்களுக்கு மத்தியில இந்த மனுஷன் முனாஃபிகே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் எழுதுறான். இந்த மனுஷன் அசல் மூமின், இந்த மனுஷன் அசல் மூமின் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எழுதுறான். 100 தடவை ஸலவாத் ஓதிட்டான். இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. நம்முடைய நோய்கள், நம்முடைய ஹாஜத்துகள், நம்முடைய தேவைகள், நமக்கு இருக்கக்கூடிய பிணிகள், எத்தனை விதமான பலாக்கள், முசீபத்துகள், வறுமைகள், பஞ்சங்கள் இருக்கோ அத்தனைக்கும் முடிவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸலவாத் வச்சு. ஒரு மாணவன் ஓத முடியாதனால அவங்களுக்கு அவங்களுடைய உஸ்தாத் சொன்னாங்களா, நீ நிறைய ஸலவாத் ஓதுன்னு சொல்லி. ஸலவாத் ஓத ஓத அந்த மனுஷன் பெரிய வலி ஆயிட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் பின்னாடி பெரிய ஷேக் ஆயிட்டாங்க. அந்த ஷேக் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாக்லேட் கேட்பாங்க, இவன் அள்ளி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே விதமான சாக்லேட் தான் இருக்கும், எண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 10 எல்லாருக்கும் 10 அள்ளி கொடுப்பாங்க. ஒரு சமயத்துல
அவருடைய நிலைமை எந்த அளவுக்கு அந்த சமயத்துல வலியுடைய அந்தஸ்துல போயிட்டாங்க. நிறைய பள்ளிகளாம் கட்டினாங்க. லால்பேட்டைக்கு பக்கத்துல அவங்களுடைய ஊர். 1955 நிகழ்ந்த ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் ஏராளமான பலன்களை கொண்டது இந்த ஸலவாத் ஓதுவது. இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த விஷயமா நீங்க ஆய்வு செய்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் இன்னும் கிடைக்கும் தனிப்பட்ட முடியும். خير அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஓதக்கூடிய ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மஜ்லிஸ்ல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 100க்கு மேல தான் இருப்பாங்க. பெண்கள் வேற இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான ஸலவாத் நம்ம ஒரு அரை மணி நேரத்துல ஓதி முடிச்சோம். எல்லாரும் ஒரு 1000 தடவை ஒருத்தவங்க ஓதினீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 150 பேருன்னா 1,00,000 தடவை ஆயிட்டோம். ஓதிட்டு நம்ம துவா செய்வோம். நிறைய தவறுகள் மக்கள் இன்னைக்கு கொடுத்தா அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுப்பான்னு சொல்லி நிறைய பறக்கிறது இது தவறுக்கு வேலை வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நம்ம அதை வாங்குவோம். இப்போ குறிப்பாக இந்த ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய பலன்களை நம்ம சொன்னோம். அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. من
حصل مقصودنا وتمم نياتنا وقض حاجاتنا يا قاضي الحاجات بحق نبينا صلى الله عليه وسلم يا الله கிருபையுள்ள ரஹ்மானே மேலானவனே இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் யா அல்லாஹ் எந்த நியத்துடனும் எந்த ஹாஜத்துடனும் மக்கள் வந்திருக்கின்றார்களோ அவங்களுடைய ஹாஜத்துகளை நீயே நல்ல முறையில் அறிந்திருக்கின்றாய் ரஹ்மானே யா அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஸலவாத் ஓதுவதை கொண்ட ரஹ்மானே உலகத்திலும் ஆகிரத்திலும் மேலான வெற்றிகளை நீ கொடுப்பாய் என்பதாக ஒரு நல்ல நியத்துடன் வந்திருக்கின்றார்கள் ரஹ்மானே யா அல்லாஹ் நபியுடைய பாசத்தையும் அன்பையும் நேசிப்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்காக நீ மக்கள் வந்திருக்கின்றார் ரஹ்மானே யா அல்லாஹ் அதை முழுமையாக்கி தருவாயாக யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே உன்னுடைய பாசத்தையும் நெருக்கத்தையும் உண்டாக்கி தருவாயாக நபியுடைய ஷஃபாஅத்தும் யா அல்லாஹ் நபியுடைய தொடர்பையும் நெருக்கத்தையும் உண்டாக்கி தருவாயாக யா அல்லாஹ் ரஹ்மானே கிருபை உள்ளவனே இந்த மஜ்லிஸில் இஹ்லாஸான முறையிலும் ஒழுக்கமான முறையிலும் யா அல்லாஹ் பயபக்தியுடனும் ரஹ்மானே ஸலவாத் ஓதுவதற்காக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை முழுமையாக்கி தருவாயாக நிறைவாக்கி தருவாயாக கபூல் செய்வாயாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك على محمد صلى الله عليه وسلم صلى الله 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 على محمد صلى الله عليه
محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد واعف عنا يا كريم يا رحيم يا رحمن يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا أول الأولين يا آخر الآخرين يا أرحم الراحمين يا راحم المساكين يا قوة المتين وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم
யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் எங்களுடைய எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் கிருபை கொண்டு மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நாம் அனைவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் எங்களை விட்டு பிரிந்து விட்ட எங்களுடைய அர்வாஹ்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு துஆவுக்காக வேண்டி சொன்ன மக்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம் முழு உலகத்தினுடைய முஸ்லிமானவர்கள் முஃமினானவர்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் நாம் தெரிந்தும் தெரியாமலும் இருளிலும் வெளிச்சத்திலும் கூட்டாகவோ தனியாகவோ பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் ஸாஹிரினாலும் பாத்தினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் நாவுகளினால் கண்களினால் காதுகளினால் உள்ளத்தால் கைகளினால் கால்களினால் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே கிருபை உள்ளவனே மேலானவனே யா அல்லாஹ் உனக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கடமைகளை யா அல்லாஹ் சரிவர செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த கடமைகளை ரஹ்மானியுடைய கிருபையை கொண்டு யா அல்லாஹ் மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட தவறுகளை ரஹ்மானியுடைய கிருபையை கொண்டு மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் எந்த அடியார்களுடைய விஷயத்தில் யா அல்லாஹ் நாம் யா அல்லாஹ் குறைவாக நடந்துவிட்டோம் ரஹ்மானே அவங்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை நீ மன்னித்துவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே மேலானவனே இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்திலும் பாசத்திலும் நெருக்கத்திலும் ரஹ்மானே ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் அவங்களுடைய நேசம் அவங்களுடைய நெருக்கம் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய பிரியம் யா ரஹ்மானே உலகத்திலும் ஆகிரத்திலும் எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே கிருபை உள்ளவனே மேலானவனே யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நபியுடைய ரௌலா யா அல்லாஹ் அதிகமாக சந்தித்து நபிக்கு முன்னாடி நின்று ரஹ்மானே ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லக்கூடிய அந்த பாக்கியமான வாழ்க்கை நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே கிருபை உள்ளவனே நபியினுடைய பாசத்தை உடைய உள்ளங்களில் ரஹ்மானே நிரப்பமாக்கி தருவாயாக. நபியினுடைய நெருக்கத்தை யா அல்லாஹ் உண்டாக்கி தருவாயாக. ரஹ்மானே கிருபை உள்ளவனே யா அல்லாஹ் நபி நெருங்கக்கூடியவர்களை நீ மன்னித்து விடுகின்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் நபியின் மீது பாசமும் நேசமும் இருக்கக்கூடிய மக்களை நீ மன்னிக்கின்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் நபியினுடைய பாசத்தையும் அன்பையும் பெறக்கூடிய மக்களை நீ விரும்புகின்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் ரஹ்மானே கிருபை உள்ளவனே உன்னுடைய ஹபீப் யா அல்லாஹ் உனக்கு நெருக்கமானவர் உனக்கு பிரியமானவர் ரஹ்மானே. யா அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களை காட்டிலும் ரஹ்மானே நபியை நீ அதிகமாக நேசிக்கக்கூடியவனாய் இருக்கின்றார் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த உத்தம சத்திய நபியினுடைய பரக்கத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் அவங்களை அணு பின்பற்றி வாழக்கூடிய மக்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் என்னுடைய இல்லங்களில் யா அல்லாஹ் அவங்களுடைய சொல்லையும் யா அல்லாஹ் அவங்களுடைய தரூர் ஷரீஃபின் ஸலவாத்தை ஓதக்கூடிய மக்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. நம்முடைய இல்லங்களை ரஹ்மானே அதிகமாக தரூர் ஷரீஃப் ஓதக்கூடிய மக்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் ரஹ்மானே கிருபை உள்ளவனே யா அல்லாஹ் தினந்தோறும் யார் 1000 தடவை நபியின் மீது ஸலவாத் ஓதுகின்றார்களோ ரஹ்மானே அவங்களுடைய யா அல்லாஹ் அவங்களுடைய தீதாரை யா அல்லாஹ் கனவில் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை நீ வழங்குகின்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த பாக்கியம் எங்களுக்கு நசீபாக்கி தருகிறாய். யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழனால் யா அல்லாஹ் அவருடைய உயர்வாக்குவதனால் ரஹ்மானே எங்களுடைய பிணிகள் நோய்கள் கஷ்டங்கள் வறுமைகள் பஞ்சங்கள் நீக்குவதாக ரஹ்மானே எங்களுடைய நபி சொல்லி இருக்கின்றார் ரஹ்மானே. யா அல்லாஹ் அத்தனையும் அடைவதற்காக யா அல்லாஹ் முயற்சி செய்யக்கூடிய மக்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் யா அல்லாஹ் ஹௌதுல் கௌசர் அந்த தடாகத்தில் நபியை சந்தித்து அவங்களுடைய முபாரக்கான கரங்களினால் தண்ணீரை பருகக்கூடிய மக்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அர்ஷுக்கு கீழே யா அல்லாஹ் நிலை தந்துவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் யா கியாம நாளில் நபி எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் நபியை முசாஃபஹா கை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி ரஹ்மானே. யா அல்லாஹ் நபியுடன் நெருக்கமாக்கி வைத்து ரஹ்மானே. யா அல்லாஹ் நபியுடைய அன்பு பாசம் யா அல்லாஹ் கிடைக்கக்கூடிய மக்களை ஆக்கிவிடு ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் ரஹ்மானே எங்களை மன்னித்து ரஹ்மானே. யா அல்லாஹ் நபியுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் யா அல்லாஹ் மாற்றமாக நிறைய விஷயங்கள்
எங்களிடத்தில் எங்களுடைய குடும்பங்களில் வந்து விட்டது ரஹ்மானே, எங்களை மன்னித்து ரஹ்மானே. அந்த தீனுக்காக வேண்டி எந்த சொல்லுக்கும் செயலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்களோ ரஹ்மானே, நபியினுடைய தோழர்கள் பாடுபட்டார்களோ ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த வாழ்க்கை அந்த சொல்லு செயலை நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிக் கொண்டிருக்கின்ற ரஹ்மானே. யா அல்லாஹ் ரஹ்மானே, உன்னுடைய கிருபையை கொண்டும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டும் உன்னுடைய அருளை கொண்டும் மன்னித்து விட ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எல்லாம் நரக வேதனையில் இருந்து பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய அந்த உத்தம சத்திய நபியை பின்பற்றக்கூடிய மக்கள் ஆக்கிவிட ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், நபி மீது இறக்கப்பட்ட குர்ஆனுடைய தொடர்புள்ள மக்கள் ஆக்கிவிட ரஹ்மானே. யா அல்லாஹ் தீனுடைய தொடர்புள்ள மக்கள் ஆக்கிவிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் நிறைய மக்கள் யா அல்லாஹ் நபி மீது பாசம் கொண்டு நேசம் கொண்டு ஸலவாத்துகள் ஓதி முடித்தார் ரஹ்மானே. யா அல்லாஹ், அவருடைய உள்ளங்களில் என்னெல்லாம் ஹலாலான ஹாஜாத்துகள், யா அல்லாஹ் ஹலாலான தேவைகள், யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்டு வாங்க வேண்டும் என்பதாக வந்திருக்கின்றார் ரஹ்மானே. யா அல்லாஹ், அவைகளை நிரப்பமாக்கி தந்துவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், வெறும் கையாக அனுப்பி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், வெறும் கையாக அனுப்பி விடாதே ரஹ்மானே. தேவைகள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தார் ரஹ்மானே. யா அல்லாஹ், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ அல்லாஹ் உதவி செய்ய அல்லாஹ், கடனாளிகளுக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், கடனாளிகளுக்கு நீ உதவி செய்ய ரஹ்மானே. நோயாளிகளுக்கு நீ குணப்படுத்தி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ், நோயாளிகளுக்கு நீ குணப்படுத்தி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், ரூஹ் சம்பந்தமாக உடல் சம்பந்தமாக யா அல்லாஹ் நோயாளிகளாக இருக்கின்றார்கள் ரஹ்மானே. அத்தனை நோய்களிலும் குணப்படுத்தி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், என்னுடைய ஈமானில் இருக்கக்கூடிய கசடுகள் அழுக்குகளை அப்புறப்படுத்தி ரஹ்மானே, தூய்மைப்படுத்தி விடு ரஹ்மானே. பிரகாசமான ஈமான் ஆக்கி விடு ரஹ்மானே. எந்த ஈமானை கொண்டு உலகத்திலும் ஆகிரத்திலும் கபரிலும் வெற்றி கிடைக்குமோ அந்த ஈமான் எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், முபாரக்கான இந்த மஜ்லிஸை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், தேவைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள், அவர்கள் குழந்தை பாக்கியங்களை நசீபாக்கி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், சாலிஹான ஆண்களுக்கு பெண்களையும், யா அல்லாஹ் பெண்களுக்கு ஆண்களையும் ஜோடாக்களை நசீபாக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், ஹராமான காரியங்களில் இருந்து எங்களை தடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், ஹராமான சொல் செயல் பார்வைகளில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உண்மையே சொல்லி உண்மையுடனே வாழக்கூடிய மக்களை ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உண்மையே சொல்லி உண்மையுடன் வாழக்கூடிய மக்களை ஆக்கி விடு ரஹ்மானே. எங்களுடைய அகத்தோற்றத்தையும் யா அல்லாஹ் வெளிரங்கத்தையும் யா அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நன்றியுள்ள அடியார்கள் ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை போற்றி புகழக்கூடிய நாவுள்ள மக்களை ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இறை உள்ளம் யா அல்லாஹ் இறை அச்சம் உள்ள நிரப்பமான மக்களை ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், எங்களுடைய எல்லா தேவைகளையும் யா அல்லாஹ் என்னுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நீ உதவி செய்து ரஹ்மானே. யா அல்லாஹ் ரஹ்மானே, கிருபை உள்ளவனே, மேலானவனே, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குஃப்ர் ஷிர்க்குடைய முசீபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து ரஹ்மானே. யா அல்லாஹ், இனி நடக்க இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய சேட்டைகள், ஷைத்தானுடைய தொல்லைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இதற்கெல்லாம் நாம் காரணமாக இல்லை ரஹ்மானே, எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இதனால் நீ கோபப்பட்டால் வேதனைப்பட்டால் நாம் எல்லாமே பாதிக்கப்படுவோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், குஃப்ர் ஷிர்க்கில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பகுதியில் இருந்தே குஃப்ரையும் ஷிர்க்கையும் யா அல்லாஹ் அத்தனையும் ஒழித்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பகுதியில் இருந்தே அப்புறப்படுத்தி விடு ரஹ்மானே. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துகள் உன்னுடைய பரக்கத்துகளை இறங்கக்கூடிய இடமாக ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பகுதியை உன்னுடைய ரஹ்மத்துகள் உன்னுடைய பரக்கத்துகளை இறங்கக்கூடிய இடமாக மாற்றி விடு ரஹ்மானே. குஃப்ர் ஷிர்க்குகளை அப்புறப்படுத்தி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், இந்த மலேசியாவின் நாட்டை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த நாட்டு ஆட்சி அதிகாரிகளையும் பாதுகாத்து விடு ரஹ்மானே. உங்களுடைய உள்ளங்களில் பயத்தை உண்டாக்கி விடு ரஹ்மானே. உங்களுடைய உள்ளங்களில் உங்களுடைய தக்வாவுடைய வாழ்க்கையை சிலாக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எந்த ஆட்சி வந்தாலும் ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னை போற்றி புகழக்கூடிய மக்களை ஆக்கி விடு ரஹ்மானே. நேர்மையுடனும் நீதியுடனும் நடக்கக்கூடிய மக்களை ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், மக்கள் மீது கிருபை உள்ளவர்களா ஆக்கி விடு ரஹ்மானே. மக்கள் மீது சாந்தம் உள்ளவர்களா ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம், உலக நாடுகளுக்கு இது முன்மாதிரியான ஒரு நாடாக ஆக்கி விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், நபி பிறந்த நாள் யா அல்லாஹ், நபி இறந்த நாள் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த நாளை கொண்டு எங்களை சிறப்படை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாளை கொண்டு சிறப்படை செய்ய ரஹ்மானே. யா அல்லாஹ்,
ஆசை வைக்கக்கூடிய மக்கள் ஆக்குகிறார். அவருடைய ஒவ்வொரு சொல் செயல் மீது ஆசை வைக்கக்கூடிய மக்கள் ஆக்குகிறார். அல்லாஹ் இந்த துஆவை கிருபை கொண்டும் கருணை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாக கபூல் செய்ய அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி வ ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाहि अलैकुम। या नबी